வானனை மதிசூடிய மைந்தனை தேனனை திருவண்ணாமலையனை அழகான தேவாரம் தந்த சுந்தரரை தமிழ் பாடும் உலகெல்லாம் என் புகழ் பாடு என்று அருளிய அந்த திருவெண்ணைநல்லூர் அமர்ந்த அருள் கடலான ஈசனை பத்தி பாட வராரு கார்த்திக். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் கார்த்திக். பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. அத்தன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை, அத்தன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை, அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக. சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக. எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிக இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்தழைத்த திருவருளே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்த
பிடித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. இறைவா. Thank you. கார்த்திக்னாலே நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் வந்து ஒரு லெவலுக்கு போயிடுறது. சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. இன்னைக்கு ஏதோ கொஞ்சோண்டு குறைஞ்ச மாதிரி தோணுது. உச்சரிப்புல வந்து உருகன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு தோணல. அந்த உருகல வந்து சாஃப்டா இருந்ததுன்னு இன்னுமே மனசு உருகும். பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக. அதர்வைஸ் முதலேந்து கடைசி வரைக்கும் அந்த டெம்போ, அந்த எனர்ஜி லெவல், உங்களோட வாய்ஸோட ஒரு குவாலிட்டி, ஸ்பெஷல் குவாலிட்டி அதெல்லாமே இருந்தது. பட் நான் ஏன் வந்து அந்த சில விஷயங்களை வந்து முதல்ல சொன்னேன் இதை சொல்றதுக்கு முன்னாடி அப்படின்னா, we expect more from you. கார்த்தி, உங்கள் லெவலுக்கு உங்கள் குரல் அமைப்புக்கு என்ன நியாயம் செய்ய முடியுமோ அது செஞ்சதாக தான் எனக்கு படுது. திருவருளே. சுதா அவர்கள் வந்து டிஎம்எஸ் அண்ணனை மனசில் நினச்சிக்கிட்டு அதை நம்ம கேட்கக்கூடாது, அது வேற. முதல்ல பாடின சிந்து பைரவி ராகமெல்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாகவும் மெச்சும்படியாகவும் இருந்தது. பல பாடல்கள் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். ஒன்று போக போக மேலே தான் வந்திருக்கே தவிர கீழே வரல. வாழ்த்துக்கள். பாவம் இன்னும் கொஞ்சம் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அப்படி நான் கேட்டோம் இல்லை அந்த பாட்டை, அதனால அந்த பாட்டில் இன்னும் கொஞ்சம் பாவங்களை கூட்டி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பாடினது நல்லா இல்லைன்னு சொல்றேன், நல்லாவே இருந்தது. இன்னும் அழகுபடுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க, அவ்வளவுதான். அந்த அம்மா இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை. வண்டர்ஃபுல். கார்த்திக், போக போக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்க மேல இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ப்ரெஷர்டா ஃபீல் பண்றீங்களா? இல்ல, இது வேண்டியதுதான். ஸோ ஐ டேக் இட் ஆஸ் அ பாசிட்டிவ். ஓகே. சுமதி மேம், உங்ககிட்ட ஒரு கேள்வி. சிவனோட சிறப்பு பத்தி எங்களுக்கு சொல்றீங்களா? சிவபெருமான மாணிக்க வாசகர் சேர்ந்தறியா கையான்னு பாடுகிறார். சிவபெருமானுடைய 2 கையும் சேர்ந்ததே இல்லையா. ஏன்னா யாருக்கும் வணக்கம் வைக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லவே இல்லை. யாரிடமும் போய் யாசகம் கேட்க வேண்டிய அவசியமும் அவனுக்கு இல்லவே இல்லை. இப்ப கார்த்தி பாடின இந்த பாட்டு, இது திருத்தலங்கள் எபிசோடு இல்லையா, பித்தா பிறைசூடனின் சுந்தரர் பாடின அந்த பதிகத்தை எடுத்துதான் அவர் பாடினார். அந்த திருத்தலம் எங்க இருக்குன்னா உளுந்தூர்பேட்டை பக்கத்துல இருக்கு, திருநாவலூர். கோவலன் நான்முகன் வானவர் கோணும் குற்றேவல் செய்ய மேலவர் முப்புறம் தீ எழுவித்தவன் ஒரு அம்பினால் ஏவலனார் வெண்ணை நல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட நாவலனாருக்கு இடமாவது நம் திருநாவலூரேன் பாடினார் சுந்தரர். அந்த சுந்தரர் விரண்மெண்ட நாயனருக்கு வணக்கம் சொல்லாம போயிட்டார். உடனே விரண்மெண்ட நாயனர் என்ன பண்ணார் தெரியுமா? சுந்தரரை சைவ சமயத்துல இருந்து ஒதுக்கி வைக்கிறேன்னாரு. கூட இருந்தவன் சொன்னா, நீங்க ஒதுக்கி வச்சா, ஆனா சிவபெருமான் சுந்தரர் கூட தானே இருக்கிறாரு. உடனே விரண்மெண்ட நாயனர் சொன்னார், ஓ அப்படியா, அப்ப அந்த சிவபெருமானையும் சைவ சமயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு அரசியல் கட்சியில தொண்டன் தலைவனை கட்சியை விட்டு ஒதுக்க முடியுமா? சைவ சமயத்துக்கு தலைவன் யாரு? சிவபெருமான். அந்த சிவபெருமானை சைவ சமயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன் ஒரு தொண்டர் சொல்ல முடிந்தது என்றால் அது சிவபெருமானுடைய பெருமை. இப்ப சுந்தரர் கேக்குறாரு, சிவபெருமானே நம்ம 2 பேரையும் தனியா ஒதுக்கி வச்சுட்டாங்க, என்ன பண்றது? அப்போ சிவபெருமான் சொல்றார், அடியவர்களுடைய பெருமையை நீ பாடு, அப்பதான் உன் கூட சேர்ந்து என்னையும் சேர்த்துக்குவாங்க என்று சுந்தரர் சொல்ல, இல்லைவாள் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன், இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியேன் என்று சுந்தரர் பாடினார். அடியவர்கள் பக்கமும் எளியவர்கள் பக்கமும் எப்போதும் இருக்கக்கூடிய சிவபெருமான் சாதாரணமானவன் அல்ல. அவன் சேர்ந்தறியா கையான். அவனுடைய அடியையும் முடியையும் யாருமே பார்க்க முடியாது. ஆனால் அடியவர்களை தேடி வந்து அருள் செய்பவன் சிவபெருமான். அப்படி போடு. ஆஹா, ரொம்ப அழகு. தேங்க்யூ சுமதி. தேங்க்யூ கார்த்தி. தேங்க்யூ கார்த்தி.